வெல்கம் பேக் டு எஸ்கேடி தமிழ் கேமர்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேம்பேஜ் ஈவெண்ட் பார்ட் 2 தான் இந்தியன் சர்வரில் பார்த்தீங்கன்னா விட்டாங்க ஃப்ரீ ஃபயர்காரங்க. அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேப் ட்ராப் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா பிளான்ட்டுக்கிட்ட போய்ட்டு யூஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி எமௌண்ட் ஏதாவது ஒரு எமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்குது, ஏதாவது எமௌண்ட்டு இப்போ ஃப்ரீயாக கூட கொடுத்தானுங்க. எமௌண்ட் இல்லைனா என்கிட்ட கூட இருக்குது, செல்ஃபி அமௌண்ட் மட்டும் இருக்குது. அது அந்த மாதிரி யூஸ் கொடுத்துட்டு எமௌண்ட்டு போட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 கப்பு மாதிரி ஒன்று தருவாங்க. அதை வச்சு நீங்கள் ஜெயிக்கலைனா கூட பரவாயில்ல, அந்த கப்பெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சு அதை வாங்கலாம். அது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் பாருங்கள். இதை போட்டுருக்குதா ப்ளே அமௌண்ட் வித். அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு புது ட்ரெஸ்ஸு வரப்போகுது நம்ம இந்தியன் சர்வருக்கு. இந்த ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு, பரவாயில்ல, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இது எலைட் பாஸில் விடுற மாதிரி தோணுது, இல்லைன்னு நினைக்கிறேன், தெரில, பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இது ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் எவ்வளோனா பார்த்திங்கன்னா 1200 டைமண்ட் தான். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 40 டைமண்ட்லேயே பார்த்திங்கன்னா தராங்க. அதை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த எமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே தரப்போகிறாங்க. அந்த எமௌண்ட்டை இருங்க ஒரு நிமிஷம். ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம இதை போய் பார்த்துருவோம். நம்ம அதனால் என்ன அதை நம்ம கொடுத்து வந்த பிங்கஸு லிபேரின்ட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு சேட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிங்கர்ஸ் தான் ஜெயிக்க போகுது. அதனால தான் சொன்னால் அந்த கப்பை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கலாம், நம்ம ஜெயிக்கலைனா கூட. நான் காமிக்கிறேன் பாருங்கள், கீழே ஃப்ராக்ஷன் ஸ்டோர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அதில் போய் பார்த்திங்கன்னா இந்த கப்பு நான் பார்த்திங்கன்னா 20 வச்சுருக்கேன். அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிடலாம். ஏன்னா நம்ம தோற்று போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. தோற்று போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை வாங்கி வச்சிடணும். ஏன்னா தோற்று போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போயே அது வந்துச்சு பாருங்கள், எவ்வளோ வந்துச்சு பாருங்கள், 17 நினைக்கிறேன் சம்திங் வந்துச்சு, அதுக்கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை க்ளைம் பண்ணணும், டெய்லி லாகின் போய் க்ளைம் பண்ணி விடணும். நீங்கள் க்ளைம் பண்ணி விட்டு பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது. க்ளைம் பண்ணி விட்டிங்கன்னா டெய்லி அந்த இதை மட்டும் ரெட் கலரில் இருக்கும், அந்த டோக்கன்லாம் க்ளைம் பண்ணி வச்சு எது வேணால் வாங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. சரி இந்த கப்பை பார்ப்போம். இப்போ அப்புறம் லீட் போர்டில் போய் பார்த்திங்கன்னா டாப் 45% நான் இருக்கேன். இந்த பாருங்கள் 0ல் இருக்குது. நான் 3 வச்சுருக்கேன் நினைக்கிறேன். என்ன மாதிரி யூடியூபர் 2.1 போட்டிருக்காங்க கீழே, யூடியூபர் 2.1 கில்டு வந்து எஸ்கேடிஆர் மிக்ஸு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது சொல்லிடலாம். இதை ஸ்கேட் போர்டெலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இது கொடுத்தாலே தந்துடுவாங்க. இப்போ நான் கூட இப்போ வாங்கலாம், ஆனால் இப்போ நம்மளுக்கு ஸ்கேட் போர்டு முக்கியம் இல்லை, இந்த ட்ரெஸ்ஸு தான் முக்கியம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா இன்னும் பூட்டு போட்டு வச்சுருக்காங்க, இன்னும் ஓப்பன் ஆகலை, இன்னும் அந்த ஈவெண்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இது வாங்கலாம். இப்போ நீங்கள் இது கூட ஸ்கேட் போர்டு கூட இப்போ வாங்கிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு தான் முக்கியம். ஏன்னா பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு கிடைக்காது போல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, ஜெயிக்கிறது மாதிரி தெரில. ஏன்னா ஏற்கனவே 17 வந்துச்சு, இது 12 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா பார்த்து தான் இருக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி டோக்கனை கலெக்ட் பண்ண நான் ஆரம்பிச்சிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா டோக்கனை கலெக்ட் பண்ணி இதை வாங்கலான்னு ஒரு ஐடியா எனக்கு. இதோ அந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஃபுல்லாக பார்ப்போம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இப்போ செக் பண்ணலாம் அந்த ட்ரெஸ்ஸை. இதோ இந்த ட்ரெஸ் தாங்க, இதோ இப்படி செம்மையாக இருக்குதா. இதோ ஏதோ பண்ணுறான் பையன். இதோ இந்த டாப் தான் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ஏன் எல்லோரும் பிரிங்கர்ஸ் சூஸ் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. எல்லாருமே அதுதானே அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அதை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது. இந்த துப்பாக்கி ஏதோ ஸ்பேஸ் கன்னோட ஸ்கின்னுன்னு நினைக்கிறேன் அது. ஏன்னா அது எதுனே தெரில எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கன்னுன்னு தெரிஞ்சிருந்தா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. இதோ இந்த இது ஹேர் பார்க்கலாம். ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. அடுத்து பேண்ட்டு, இதுவும் நல்லா தான் இருக்குது. இதோ பேண்ட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷூவும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இது முடியும் போது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க நீங்களும். அந்த லாகின் ஸ்பின்னர்னு போட்டிருக்கு பார்த்திங்களா, அது இன்னும் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகலை. அதான் இன்னும் அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகலை. அதை நான் போடுறேன் பாருங்கள் இங்கே அந்த இதுன்னு. அது என்னென்னு ஒரு நிமிஷம். இதோ அதுக்கு முன்னாடி இந்த டாப் இதை பார்த்துருவோம். ஏமாத்துறாங்க இங்கே பாருங்களேன். 45 தானே போட்டிருக்கோம், டாப் 45 தானே போட்டிருக்கு. ஆனால் இங்கே பாருங்களேன்
கொரோனா வைரஸ்னு யாரோ ஒருத்தங்க தான் இது கொரோனா வைரஸ்னு போட்டு வச்சிருக்கு. ஹீரோயிக் பிளேயரு என்னடா ஃபுல்லாக பார்த்தேன் காணவே காணோம். அதுவும் இல்லாமல் இந்த ரெட் டோக்கன் பார்த்தீங்கன்னா 0 போட்டிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், நீங்களே பார்த்துப்பீங்க. மேலே பாருங்கள் 11 இருக்குது, 2 இல்லை 11 இருக்குது. ஆனால் என்னன்னு தெரில, ஏதோ பண்ணுறாங்க என்னான்னு தெரில நம்மளுக்கு. சரி அந்த லாகின் ஸ்பின்னரை பார்த்துருவோமா? ஓகே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக ஷேர் பண்ணிடுங்க. இந்த ஸ்கேட் போர்டை பார்ப்போம். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஓகே, இந்த ஸ்கேட் போர்ட் கூட ஓகே தான், வாங்குவோம். கலெக்ட் பண்ணியே ஆகணும். நான் அது பண்ணுறதில்ல. அப்படி நீங்கள் ஜெயிக்கலனா போனஸ் ரிவார்ட் தர மாட்டாங்க. பரவாயில்ல. அந்த லாகின் ஸ்பின்னர் இது தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண முடியும் போல இருக்குது. ஸ்பின் பண்ணிட்டு எதில் நிற்கிதோ அது தந்துடுவாங்க போல இருக்குது. சரி நெக்ஸ்ட் அந்த எமௌண்ட்டு இருக்குது, அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிளான்ட்டை பார்த்துருவோம். அந்த லாபியில் பிளான்ட் மாதிரி போடுவோம் தெரியுமா, அந்த பிளான்ட்டை பார்த்துருவோம். ஆனால் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த பிளான்ட்டு. பார்த்தேன் நல்லா தான் இருக்குது பிளான்ட் பார்க்க. இந்த பாருங்க போடுறேன், இதோ இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அது பக்கத்தில் டீட்டெயில்ஸ்னு ஏதோ கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு தெரில. இதோ அந்த லாகின் ரிவார்டாக பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டு, ஆனால் செம்மையான அமௌண்ட்டு. அதை ஏன் ஃப்ரீயாக தரானுங்கன்னு தெரில. சரி ஃப்ரீயாக தராங்க பார்த்துப்போம். அதை பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தராங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா என்றைக்கு ஜூலை 5th டே பார்த்திங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக லாகின் பண்ணிடுங்க. அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்திங்களா, அது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அமௌண்ட் தான் செம்மையான அமௌண்ட்டு. இது ஏன் ஃப்ரீயாக தராங்க அப்படின்றது எனக்கே தெரில. சரி ஓகே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ஆஃப்டர் மேட்ச் ட்ராப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்னால் இதுன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்னு போட்டுருக்கு. கன் ஸ்கின்னா என்னன்னு தெரியல. அது ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்னு போட்டிருக்காங்க, என்னன்னு தெரில. ஸோ ரேம்பேஜ் பிளான்ட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது அடுத்து எம்ப்ளம் கலெக்ஷன், அதான் அந்த இது. சரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். லைக் பண்ணிடுங்க.